ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக நம்மை தேவன் மாற்றியிருக்கிறார். உலகத் தோற்றத்துக்கு முன்பதாக கிறிஸ்து இயேசுக்குள் அன்பில் பரிசுத்தம் குற்றமற்றவர்களாக இருக்கும்படிக்கு தெரிந்து கொண்ட தேவன் நம்மை அவர் உலகத் தோற்றத்துக்கு முதற்கொண்டு அடிக்கப்பட்ட தேவாட்டை கூட்டியாக இருக்கிறார். தேவன் ஒருவர், ஒன்றான மெய் தேவன். மனிதனை அவர் நித்தியமாக தன் மனதிலே அவர் கொண்டிருந்த அந்த நோக்கத்தை சிருஷ்டிக்க வேண்டும் என்ற இடத்தில் தான் அவர் திருத்துவரானார் என்பது நம்முடைய உபதேச கோட்பாடு. தேவன் ஒருவர், ஆனால் அவர் மனிதனுக்காக திருத்துவரானார் என்பது நம்முடைய உபதேசம். அதிலே கிறிஸ்து வார்த்தையாக வெளிப்பட்டு ராஜாதி ராஜா கத்தாதி கத்தா என்ற இடத்திலே அவர் அங்கே அபிஷேகம் பண்ணப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறார். இதோ என் ராஜாவை பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மலையிலே அபிஷேகம் பண்ணி வைக்கிறேன். That's about Christ. அது கிறிஸ்துவை பற்றியது. ஆனால் திருத்துவ தேவனில் பிதாகுமாரன் பரிசுத்தாவை என்ற இடத்தில் பரிசுத்தாவை ஒரு ஆசாரியனாக, நித்திய ஆசாரியனாக அவர் இருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். இந்த ராஜாவும் இந்த ஆசாரியனும் இணைந்து தான் இந்த உலகத்தின் சிருஷ்டிப்பை அவர்கள் முழுமைப்படுத்த, இனிமைப்படுத்த முடியும். இந்த இரண்டு உத்தியோகத்தையும் தேவன் மனிதனுக்கு கொடுக்கிறார். யாத்திராகம் 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருப்பீர்கள் என்று அவர்களுக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாக்களையும் ஆசாரியர்களையும் உனக்குள் இருப்பார்கள் என்று ஆபிரகாமின் வாக்குத்தத்தம் அது.